ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மேற்கு வங்கத்தின் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவி மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானார். பாதிக்கப்பட்ட மாணவி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளிகளில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 போலீசார் தேடி வரும் நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் அர்ச்சனா மஜும்தார் துர்காபூர் விரைந்தார். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர், நண்பர்கள் போலீசாரிடம் விசாரித்தார். இதுகுறித்து தேசிய மகளிர் ஆணைய தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். இதற்கிடையே பத்திரிகையாளர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி நள்ளிரவில் பெண்களுக்கு வெளியில் சுற்ற வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், பலாத்காரத்திற்கு ஆளான மாணவி தனியார் கல்லூரியில் படிக்கிறார். இந்த சம்பவத்திற்கு கல்லூரி நிர்வாகமே பொறுப்பு. அனைத்திற்கும் அரசை குறை கூறுவதில் நியாயமில்லை. பல மாநிலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. மேற்கு வங்கத்தில் நடக்கும் போதுதான் அனைவரும் கேள்வி கேட்கின்றனர். பெண்கள் இரவில் வெளியே வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது. பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் அவர்களே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என கூறினார். முதல்வர் மம்தாவின் பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவியின் தந்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: மேற்கு வங்க முதல்வர் மம்தா மிக சரியாக பேசியுள்ளார். ஆம், நாளை முதல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர தடை விதித்து இரவோடு இரவாக மம்தா உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்போதுதான் பெண்கள் வெளியே வரமாட்டார்கள். இதுபோன்ற சம்பவங்களும் நடக்காது. பெண்கள் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தாத அரசு நிர்வாகம் இதுபோல் பேசுவது நியாயமா? ஒடிசாவை சேர்ந்த மாணவி மேற்கு வங்கத்தில் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகியுள்ளார். இதன் மூலம் முதல்வர் மம்தா சொல்லும் செய்தி என்ன? முதல்வர் என்ற பொறுப்பை மறந்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறார். சட்டம் ஒழுங்கை கவனிக்க முடியாதவர் முதல்வர் பதவி வகிப்பதில் நியாயமில்லை. அவர் உடனே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத மம்தா அரசியல் பின்புலம் உடைய ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என அவர் கூறினார். இதற்கிடையே தன் பேச்சு திட்டமிட்டே திரிக்கப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி விளக்கமளித்துள்ளார். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறினேன், அவ்வளவுதான். ஆனால் நான் பெண்களை அவமதிக்கும்படியான பொருள்படும்படி கூறவில்லை. என் பேச்சு வேண்டும் என்றே திரிக்கப்பட்டுள்ளது. என் பேச்சை வைத்து அரசியல் செய்ய பார்க்கின்றனர் என மம்தா பானர்ஜி விளக்கமளித்துள்ளார். उन्होंने बहुत अच्छा बात बोला है. हम उनको बोलेंगे आज ही रात एक फतवा जारी कर दे, कल सुबह से कोई लड़की घर से नहीं निकल पाएगा तो अच्छा रहेगा. कोई लड़की बाहर नहीं निकलेगा, कोई घटना नहीं घटेगा. उन्होंने जो काम करना चाहते हैं वो काम नहीं कर सकेंगे और उनको नहीं करेगा तो उनको चीफ मिनिस्टर का पद छोड़ देना चाहिए. आज ही उन्होंने कोई ना कोई काम करे. आपको क्या लगता है चीफ मिनिस्टर होके ऐसे बात? उड़ीसा का एक लड़की के ऊपर ऐसा घटना घटी है पश्चिम बंगाल में. उन्होंने उड़ीसा राज्यों को क्या वार्ता दे रहा है? हमको हमारा चैलेंज है उसके साथ. ये क्वेश्चन भी है उसके पास. उन्होंने सबसे अच्छा रहेगा फतवा जारी कर दे, कल से लड़की लोग घर से नहीं निकले तो अच्छा रहेगा. चीफ मिनिस्टर ऐसा बात बोल रहे हैं कि उन्होंने लॉ एंड ऑर्डर ठीक से नहीं देख पा रहा है, इसलिए जो जिसका साथ जो विक्टिम है उसका ऊपर पूरा दोष चपा दे रहा है.